பிரைஸ் காட். 11வது அதிகாரத்துக்கு போகலாம். யோவான் ஸ்நானகர் பற்றி இங்கே இருக்குது. அதாவது ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து ரொம்ப ஆண்டவருக்காகவே தேவனுக்காகவே அவர் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணார். ஆனால் அவரும் சில காரியங்களை வந்து இம்பர்ஃபெக்ட் ஆயிடுறாரு. அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது 11வது அதிகாரம் 2-3 வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, John sends 2 of his disciples to check if Jesus is the Messiah. யோவான் ஸ்நானகர் தன்னுடைய சீஷர்களை அனுப்புறாரு. 2 சீஷர்களை இயேசுகிட்ட அனுப்புறாரு. அனுப்பி என்ன கேட்க சொல்றாருன்னா, நீங்க தான் மெசாயாவா இல்லை இன்னொருத்தர் வர போறாரா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு டவுட் வந்தது? அவர் தான் இயேசுன்னு சொல்லி அவருக்காக வே ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அவர் தான் இயேசுன்னு சொல்லி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஞானஸ்தானம் கொடுத்தோன்னே அவரே கேட்குறாரு, தேவன் சொல்கிறது இவர் என்னுடைய ஒரே குமாரன், நான் பிரியமாக இருக்கிற ஒரே குமாரன், ப்ளீஸ்டு வித் ஹிம் அப்படின்னு சொல்கிறத கேட்குறாரு. அவருக்கே தெரியும். ஆனாலும் அவர் ஜெயிலில் போட்ட உடனே, அவரை வந்து ப்ரிசனில் போட்ட உடனே அவருக்கு என்னென்னா, இப்போ அந்த காலத்தில் வந்து ராஜா வராரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கார்பெண்டர் பையன் மாதிரி வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால யாருமே ஏற்றுக்கொள்ள முடியல அவர் மெசாயாவான். அப்போ இவருக்கு என்னன்னா, இப்போ ராஜா வந்துக்கிறாருன்னா அவர்னால இப்படின்னு மேஜிக் பண்ணுற அளவுக்கு தேவனாச்சே, நம்மளை வெளியே எடுக்க முடியுமே. ஆனால் அவர் ஏன் என்னை வெளியே எடுக்கவே இல்லை, நான் இன்னும் ஜெயிலில் இருக்கிறேனே. அப்போ இவர் உண்மையாகவே தேவனா, ஏசு கிறிஸ்து மெசாயாவா, இல்லை தேவனுடைய குமாரனா, இல்லை இன்னொருத்தர் யாராவது வரணுமா இருக்குமான்னு ஒரு டவுட் வந்துடுது. அப்போ ஒரு சூழ்நிலை அவரை சூழ்ந்த உடனே அவருக்கு வந்து இவர் தான் இயேசுவாங்கிறது டவுட் வந்துடுச்சு. நீங்கள் அங்கே படித்து பார்த்தா கிளியராக தெரியும். அங்கே அழகாக கொடுத்துருக்கோம். அனுப்பி கேட்குறாரு, இஸ் திஸ் த மெசாயா ஆர் இஸ் தேர் எனி ஒன் டு கம் அப்படின்னு சொல்லி. அப்போ யோவான் ஸ்நானகர் அங்கே டவுட் படுறாரு. யோவான் ஸ்நானகர் இயேசு தானாங்கிறது டவுட் படுறாரு. அப்போ அவங்களும் வந்து கேட்குறாங்க டிசைபிள்ஸ். அப்போ இயேசு சொல்கிறார், 4-5 வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் என்னென்னலாம் பார்த்துன்னு இருக்கீங்களோ, கண் இல்லாதவங்க கண்ணு கொடுக்குறதும், பேயோட்டுறதும், சிக்க ஹீல் பண்ணுறதுன்னு என்னென்னலாம் பார்த்துன்னு இருக்கிறீங்களோ அதெல்லாம் போய் சொல்லுங்க அவர்கிட்ட அப்படின்னு. ஏன்னா தீர்க்க தரிசனமாக இருக்குது, இந்த மாதிரி மெசாயா வர போகிறார், அவர் வந்து இந்த மாதிரி நோய்களை ஓட்டுவார், பேய்களை ஓட்டுவார், நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த அந்த தீர்க்க தரிசனம்லாம் இங்கே நிறைவேறி இருக்கிறதுன்னு நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்கிறாரு, பிளஸ்ட் இஸ் த மேன் ஹீ ஹூ இஸ் நாட் ஒஃபெண்டட் பிகாஸ் ஆஃப் மீ. என்னால், ஏசு கிறிஸ்துவால் என்னால் யாராவது அஃபெண்ட் ஆகிறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதாவது என்னால் யாராவது அஃபெண்ட் ஆகிறாங்கன்னா அவங்கள ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்றாரு. இப்போது இயேசுக்காக நம்ம வந்து ஓடும்போது பல பர்சிக்யூஷன்ஸ் நம்மளுக்கு வரும், பல அவமானங்கள், நிந்தைகள் வரலாம். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இவங்களாம் சொல்கிறாங்களேங்கிறதுக்காக நம்ம வேதனைப்படுறது இல்லாமல், இல்லை பின் வாங்காமல் இயேசுக்காக நம்ம ஓடும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம். அதுதான் சொல்கிறேன், பிளஸ்ட் இஸ் த மேன் ஹீ ஹூ இஸ் நாட் ஒஃபெண்டட் பிகாஸ் ஆஃப் மீ. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சைலண்ட்டாக அந்த நேரத்தில் பொறுமையாக சந்தோஷமாக இருந்தால் அவங்களையும் மன்னித்து ஆசீர்வதிச்சோம்னா நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டுங்க. வி ஆர் பிளஸ்ட். பிரைஸ் காட். இப்போ நெக்ஸ்ட் 11:11 பார்க்குறோம். Who is greater in the kingdom of God? கர்த்தருடைய ராஜ்யத்தில் யார் ரொம்ப மிகவும் கிரேட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 11 பார்க்கலாம். Surely I say to you, among those born of women, there has not risen one great than John the Baptist, but he who is least in the kingdom of heaven is greater than he. அப்போ யோவான் ஸ்நானகர் மாதிரி கிரேட் யார் இருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து தேவனுக்காகவே ஒரு வாழ்க்கையை டெடிகேட் பண்ணார். வில்டர்னஸில் இருந்தார், ஒரு வனாந்தரத்தில் வழியை ஆயத்தை செய்து கொண்டு இருந்தார். ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள விட யோவான் ஸ்நானகரை விட யாரோட ராஜ்யத்தில் லீஸ்டாக காணப்படுறாங்களோ அவங்க தான் கிரேட். அப்படின்னு என்ன அர்த்தம்? லீஸ்டாக காணப்படுறது அப்படின்னு சொன்னால், யார் ஒருவர் தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரை நான் பாவம் பண்ணிக்கிறேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்களோ, இல்லை நான் தனக்கு எதிராக செய்தவங்களை ஆண்டவரை நான் இவங்களை மன்னிக்கிறேன்னு தாழ்த்துறாங்களோ, தப்பே பண்ணலனாலும் சாரி
நான் தப்பு பண்ணலனாலும் சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கேட்கறதுனால நம்ம தப்பு பண்ணோன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு பதில் நம்ம வந்து ஈகோவை எடுத்து நமக்கு தேவன் முன்பதாக நம்மை தாழ்த்துகிறோங்கிறது அர்த்தம். ஸோ யார் ஒருவர் லீஸ்டாக இந்த மாதிரி ஏற்றுக்கொள்கிறாரோ, யார் ஒருத்தர் மன்னிக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் தன்னுடைய பாவம் இப்படி இருக்குதுன்னு புரிந்து ஆண்டவரே என் பாவத்தை நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி கன்ஃபெஸ் பண்ணி உங்கள் ரத்தத்தினால் நான் நீதிமான் ஆக்கப்பட்ட ஆண்டவரே, நான் விசுவசிக்கிறேன், நான் பாவி அல்ல, நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க அப்படின்னு யார் ஒருவர் தன்னை தாழ்த்துறாங்களோ அவங்க தான் ஜான் த பேப்டிஸ்ட் விட கிரேட்ன்றார் ஆண்டவர். ஏன்னா யோவான் ஸ்நானகர் கூட உணரல இயேசுவை, யோவான் ஸ்நானகர் கூட கர்த்தரோட ராஜ்யத்தை புரிந்து கொள்ளவில்லை. புரியாததுனால தான் நீங்கள் தான் உண்மையான மெஸ்ஸாயாவான்னு கேட்டு அனுப்புகிறாரு. ஆனால் நம்ம அப்படி இயேசு கிறிஸ்து கர்த்தரோட ராஜ்யம்னா இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை, அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது, நம்ம பிறரை மன்னிக்கும் போது போட்டி பொறாமை இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், வெறுமை இல்லாமல் இயேசு என்னோட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்பி நான் பாவி அல்ல, நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் நான் நம்பி அவர் வார்த்தையின்படி நடக்கும்போது நம்ம யோவான் ஸ்நானகரை விட கர்த்தரோட ராஜ்யத்தில் கிரேட்ன்றார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 12வது வசனத்தை பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், இதை நம்ம பார்க்கலாம். மேத்யூ 11th chapter 12th verse பார்க்கலாம் நம்ம. அதாவது, and from the days of John the Baptist until now kingdom of heaven suffers violence and the violent take it by force. யோவான் ஸ்நானகர் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்து பார்க்கணும் இந்த கிளாஸ்க்கு அடுத்து. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது, and from the days, யோவான் ஸ்நானகர் நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் பரலோக ராஜ்யம் வந்து பலவந்த பண்ணப்படுகிறது. என்ன இருக்குதுன்னா, it suffers violence என்ன அர்த்தம், பலவந்த பண்ணுகிறதுன்னா என்ன அர்த்தம். இப்போ kingdom of heaven suffers violence meaning, அதாவது பலவந்த பண்ணப்படுகிறதுனா கர்த்தருடைய ராஜ்யம் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய ராஜ்யம் சஃபர் ஆகுது. எதுக்குன்னா வைலன்ஸில் அவர் அடித்து துன்புறுத்தி சிலுவையில் போடுற வரைக்கும் கர்த்தருடைய ராஜ்யங்கிற இயேசு கிறிஸ்து சஃபர்ஸ் த வைலன்ஸ். ஓகே, பலவந்த பண்ணப்படுகிறது. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, and the violent take it by force. பாருங்க, முதலாவது பாயிண்ட் வைலன்ஸ். அதாவது மொத்த ஜனமும் இயேசு கிறிஸ்துவை வைலண்ட்டாக அட்டாக் பண்ணுறாங்க, அவர் சிலுவையில் போடுறாங்க, வைலன்ஸ். ஸோ கிங்டம் ஆஃப் காட் சஃபர்ஸ் வைலன்ஸ். இயேசு கிறிஸ்து சஃபர்ஸ் வைலன்ஸ். ஓகே, சஃபர்ஸ் அதாவது மனுஷர்கள் அவரை பலவந்தப்படுத்தி சிலுவையில் ஆக்கி அவரை துன்புறுத்துறாங்க. செகண்ட் பாயிண்ட் தமிழில் பார்த்தோன்னா, பலவந்த பண்ணப்படுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். யார் வைலண்ட்டாக இருக்கிறாங்களோ அதை அவங்க பிடிச்சிக்கிறாங்க. எதை? கர்த்தரோட ராஜ்யத்தை. எப்படி பிடிச்சிக்க முடியும்? எப்படி வைலண்ட்டாக கிங்டம் ஆஃப் காடை பிடிக்க முடியும்? கிங்டம் ஆஃப் காடை நம்ம வைலண்ட்டாக பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தரோட ராஜ்யம் நமக்கு வந்து அவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அப்போ நம்ம பலவந்த பண்ணி அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஆசீர்வாதம் எல்லா ஆவிக்குரிய கிரியைகள் அவர் ஏற்கனவே ஆவியில் வச்சுட்டு இருக்கார், ஆல்ரெடி பிளஸ் பண்ணிட்டுக்கிறார். அப்போது நம்ம பலவந்த பண்ணி என்ன எடுக்கணும்? அது ஆல்ரெடி நமக்குள்ளே இருக்குது. ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? வைலண்ட் டேக் இட் பை ஃபோர்ஸ்னா, யூ கான் டேக் த கிங்டம் ஆஃப் காட் பை ஃபோர்ஸ், பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காட் ஹஸ் கிவன் ஹிஸ் கிங்டம் அண்ட் பிளெஸிங்ஸ் இன் டு அஸ் ஆல்ரெடி. அப்போ என்ன அர்த்தம் வைலண்ட் டேக் இட் பை ஃபோர்ஸ்? மீனிங், யார் ஒருவர் தன்னுடைய தேவன் கர்த்தர் ராஜ்யத்தை அனுபவிக்க தன்னுடைய அடிக்ஷனை வைலண்ட்டாக பலவந்தம் படுத்தி விட்டு கொடுக்குறார்களோ, இயேசுவுக்காக மீனிங்லெஸ்ஸாக நம்ம இந்த உலக காரியங்கள் இருக்கிற எல்லா காரியத்தையுமே அவங்க பலவன் இல்லை, ஃபோர்ஸ் பை ஃபோர்ஸ் வைலண்ட்டாக இல்லை, நான் இயேசுக்காக நான் விட்டு கொடுக்கணும், எனக்கு இந்த காரியம் வேண்டாம், எனக்கு இயேசு தான் வேணும், இந்த டிவி எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு இயேசு தான், வைலண்ட்டாக பலவந்தமாக நம்ம வைலண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத காரியங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அதை நம்ம விடும்போது கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். எப்படி வைலண்ட்டாக நம்மளை வந்து தேவையில்லாத காரியத்தை நம்ம தள்ளி வச்சு கர்த்தர் ராஜ்யம் எடுத்துக்கொள்கிறோம்.
ஸோ நம்ம வைலண்ட்டாக எதில் இருக்கணும்னா, எனக்கு இந்த வீடியோ கேம் தேவையில்லை, எனக்கு இந்த அடிக்ஷன் தேவையில்லை, இந்த குடி எனக்கு தேவையில்லை, இந்த டைம் வேஸ்ட் பண்ணுற காரியம் எனக்கு தேவையில்லை, இந்த என்னோட தேவன்கிட்ட க்ளோஸாக போக விடாத இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த இந்த தேவையில்லாத செயல்கள் எனக்கு தேவையில்லைன்னு பலவந்தமாக பை ஃபோர்ஸ் என்ன இருக்குது இங்கே, violent take it by force, violent take it by force. It அந்த it என்ன, violent take kingdom of God by force. எப்படின்னா violent take God by forcing yourself to let go all your unwanted things which is stopping you to go closer to God. Praise God. Hallelujah. பலவந்தமா தனக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத காரியம், தேவன்கிட்ட க்ளோஸாக போக விடாம இருக்கிற காரியங்களை பலவந்தமாக தள்ளி போட்டு கர்த்தர் ராஜ்யம் எடுக்கிறது தான். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார். எதை பிடித்து கொள்கிறார்? கர்த்தரோட ராஜ்யத்தை பிடித்து கொள்கிறார்கள். எதை பலவந்தம் பண்ண வேண்டும்? தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்த, பலவந்தமாய் அப்புறப்படுத்தி கர்த்தர் ராஜ்யத்தை பிடித்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். இதுதான் அதோடைய அர்த்தம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.